पवित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தடைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். It's a battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். இல்ல விஜய், சிலரை வெறுக்கிறதுனால புரிஞ்சுக்காம போறோம், சிலரை புரிஞ்சுக்காததுனால வெறுக்க ஆரம்பிக்கிறோம். நீங்களும் அந்த மனநிலையில தான் இருக்கீங்க. நான் நல்ல மனநிலையில தானே இருக்கிறேன். அப்போ உங்க அப்பாவோட மனமாற்றத்தை நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? அவருக்கு மனசுன்னு இருந்தா தானே அதுல மனிதாபிமானத்தை எதிர்பார்க்க முடியும். அவரு மனசு மாறிட்டாருங்கிறது தான் உண்மை. நீங்க சொல்றது புலி சைவமாயிடுச்சு, கீரைக்கட்டு வேணும்னு வாங்கி சாப்பிட்டுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க கீரைக்கட்டை வாங்கி போய் கொடுக்குற மாதிரி இருக்கு. எங்க அப்பாவது திருந்துறதாவது. நோ விஜய், அவரு முன்ன மாதிரி இல்ல. என்னை மீட் பண்ணி நடந்த எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு கேட்டாரு. தான் பட்ட கஷ்டம் என் மகன் படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி பிசினஸ் பிசினஸ் வெறி பிடிச்சு போய் சம்பாரிச்சேன்னு சொன்னாரு. என்ன பாவத்தையா? அஃப்கோர்ஸ் பாவம்னு உணர்ந்துதான் எந்த மகனுக்காக சம்பாரிச்சேனோ அந்த மகனே என்னை புரிஞ்சுக்காம வெறுத்து ஒதுக்கின பிறகு நானும் எல்லாத்தையும் விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு என் மகன் தான் முக்கியம், ப்ளீஸ் பேசி பொய்ய வை பைரவின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அவரை பத்தி நான் 25 வருஷமா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். இனி புதுசா புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் நீங்க அவர்கிட்ட மறுபடியும் இப்படி ஈஸியா ஏமாறுவீங்க எதிர்பார்க்கவே இல்லை மிஸ் பைரவி. ஆனா நான் இனிமேல் அவர்கிட்ட ஏமாறதா இல்லை. உங்களை அந்த கடவுள் தான் காப்பாற்றணும். அண்ணா
என் மேக்ஸ் நோட்டை காணோம் பாத்தியா? நீ பாட்டு ஹோம்வொர்க் எழுதிட்டு டிவி பார்க்குற அவசரத்துல ஓடி போயிட்ட. புக்கை நான் தானா வந்து பேக்ல உட்காருமா? ஏண்டா இன்னைக்கு மேக்ஸ் டீச்சர் நர்மதா வரமாட்டாங்கல்ல? தெரியலக்கா. உனக்கு என்னதான்டா தெரியும்? உன்னோட நல்லா படிக்க தெரியும். வால். ஏய் இந்தா அண்ணா, என் பென்சில் பாக்ஸ்ல இந்த ஷார்ப்னர் காணோம் பாத்தியா? என்னதான் பண்றேன்னு தெரியலடா. மத்தவங்க எல்லாம் பென்சில் சீவனா பென்சில் தான் கரையும், உனக்கு என்னன்னா ஷார்ப்னர் கரையுது. பிடியுத, வேற வாங்கி தரேன். இங்க பாருங்க, சாப்பாடு வச்சிருக்கேன், கரெக்டா சாப்பிடணும். டைம் இல்ல அது இல்லன்னு காரணம் சொல்லக்கூடாது, புரியுதா? ஓகேண்ணா. டேய், இந்த கிளாத் எடுத்து கட்டிட்டு சாப்பிடணும். சாப்பாடு ட்ரெஸ்ல போட்டு கரையாக்க கூடாது. சரிண்ணா. இப்படியே சொல்லு சரி சரின்னு, ஆனா ஒழுங்கா எதுவும் செய்யாத. அப்புறம் பைரவி இங்கதான் இருக்கியா? நான் போய் பசங்களை ஸ்கூல் விட்டு வந்துடுறேன், சரியா? நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ ரொம்ப மாறிட்ட ஷிகர். மாறல, மாத்திக்கிட்டேன். குடும்பம் ஒரு சுமைதான், ஆனா சந்தோஷமான சுமை தெரிஞ்சுக்கிட்டேன். சந்தோஷமா இருக்கேன். பட்டா ஒரு நிமிஷம், வண்டியில போகும்போது பசங்களை ஜாக்கிரதையா கூட்டிட்டு போ. கண்டிப்பா. டிஃபன் ரெடியா இருக்கு, மறக்காம சாப்பிட்டுரு. போலாமா? வாங்க வாங்க. பை கா. பை. அடுத்தவங்க டைரியை படிக்கிறது தப்புப்பாங்க. அப்புறம் எல்லாரும் தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை டைரியில் பதிவு பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாரோட டைரியும் அவங்க இருக்கும் போதோ இறந்த பிறகோ யாரோ ஒருத்தரால் படிக்கப்படுது. அப்படி என்னோட இந்த டைரியும் யாராவது ஒருத்தர் படிப்பாங்களோ, அப்படி படித்தா இதில் இருக்கிற எந்த விஷயமும் மிகைப்படுத்தப்படாத நடந்த உண்மைன்னு நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு என் தங்கச்சி மஞ்சு ரகுராமன் ஒரு பையனை எங்கிட்ட அசிஸ்டண்டா சேர்த்துக்க கூட்டிட்டு வந்தான். இவர்தான் மிஸ்டர் ரகு. நல்ல கிட்டார் வாசிப்பாரு. சார் எழுதுருப்பா எழுது. சார், இசைக்கு வடிவம் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா நான் உங்களை இசையின் வடிவமா தான் பார்க்கறேன். உங்க காலில் விழுந்து வணங்குறதே நான் பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். நீ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேச. அப்படிலாம் நான் ஒன்றும் பெருசாக சாதிக்கவே இல்லை. சங்கீதம் ஒரு சமுத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த சமுத்திரத்தில் ஒரு துளி ஆகணும்னு நினச்சிக்கிற ஒரு சாதாரண கலைஞன் தான். காத்து போக முடியாத இடத்துல கூட உங்க பாட்டு பூந்துருக்கு. தமிழ்நாட்டில் பஸ் போகாத ஊர் கூட இருக்கு சார், ஆனா உங்க பாட்டு போகாத ஊரே இல்லை சார். நல்லா பேசுகிறப்பா. ஏதோ 7 சுரங்களை வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி இசையை பற்றி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. எல்லாம் அந்த பகவானோட அனுகிரகமும் பிரியவனோட ஆசையும் தான். ஆமாம், நீ அப்படிலாம் நான் ஒன்றும் பெருசாக சாதிக்கவே இல்லை. சங்கீதம் ஒரு சமுத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த சமுத்திரத்தில் ஒரு துளி ஆகணும்னு நினச்சிக்கிற ஒரு சாதாரண கலைஞன் தான். காத்து போக முடியாத இடத்துல கூட உங்க பாட்டு பூந்துருக்கு. தமிழ்நாட்டில் பஸ் போகாத ஊர் கூட இருக்கு சார், ஆனா உங்க பாட்டு போகாத ஊரே இல்லை சார். நல்லா பேசுகிறப்பா. ஏதோ 7 சுரங்களை வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி இசையை பற்றி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. எல்லாம் அந்த பகவானோட அனுகிரகமும் பிரியவனோட ஆசையும் தான். ஆமாம், நீ அண்ணா, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தேவி இருக்கால்ல, இருக்காளா இல்லையான்னு நீ தான் சொல்லணும். என் ஃப்ரெண்ட் தேவியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவரு. இதை சொல்கிறதுக்கு தான் ரெக்கார்டிங் தேட்டர் வரைக்கும் வந்தியா? சி போங்கண்ணா, கிண்டல் பண்ணாதீங்க. இவர் கிட்டார்ல 8th கிரேட் வரைக்கும் பாஸ் பண்ணிருக்காரு. பியானோலயும் 8th கிரேட் வரைக்கும் பாஸ் பண்ணிருக்காரு. வெரி குட். இசையில ஏதாவது புதுசா செய்யணும், பெருசா சாதிக்கணும்னு ஆசைப்படுறாருண்ணா. மியூசிக் தானா இவரோட உயிர். இவருக்கு ஏதாவது நீங்க பண்ணணும்னா. ஏதாவது பண்ணணும்னா சார் ப்ளீஸ் சார், என்ன உங்களோட அசிஸ்டண்டா சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு. ப்ளீஸ் சார். ஆமாண்ணா, ரகுவை உங்க அசிஸ்டண்டா சேர்த்துக்கோங்கண்ணா ப்ளீஸ். ஆண்டவனோட விருப்பம்னா கூட நான் கொஞ்சம் யோசிப்பேன். ஆனால் என்னோட தங்கச்சியோட விருப்பத்தை என்னால் தட்டவே முடியாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அங்கே தேங்க்ஸ் மஞ்சு. குட் மார்னிங் சார். அடுத்த மாதமா? நான் கண்டிப்பாக அவர்கிட்ட சொல்கிறேன். ஓகே, ஷூர். ரமணி, சொல்லுங்கள் சார். புதுசாக அசிஸ்டண்ட்டாக இருந்து சேர்த்துருக்கேன். வணக்கம். பேரு ரகுராமன். எது எப்படின்னு கொஞ்சம் கைட் பண்ணிட்டு. கண்டிப்பாக சொல்கிறேன். பார்த்துக்கப்பா. வாப்பா உட்கார். உன் பேர் என்னப்பா? ரகுராமன். அப்படியா? இங்கே பாரு, உன்னோட நல்ல காலம் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்து சேர்ந்துருக்க. ஆமாம் சார். எங்கேயோ போயிடுவேன். அப்பேற்பட்ட வாய்ப்பு உனக்கு. தேங்க்யூ. இந்த சந்தர்ப்பத்தை நல்லா யூஸ் பண்ணிக்க. நல்லா வருவ நீ.
மஞ்சு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாளேங்கிறதுக்காக ரகு அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிட்டாலும் அவன் கண்களில் தெரிஞ்ச ஒளி பிற்காலத்தில் அவனுக்கு பெரிய புகழை கொடுக்கும்னு என் மனசுக்கு தோணுச்சு. இன்னைக்கு டைரக்டர் விஸ்வநாத்தோட சாங் கம்போசிங் ப்ரோக்ராம். ரகுராமன் லைஃப்ல முதல் கம்போசிங். யார் சார் பையன் புதுசா இருக்கான்? இவர் என்னோட புது அசிஸ்டன்ட், பேர் ரகுராமன். வணக்கம் சார். வணக்கம். என்ன நட்சத்திரம்ப்பா? ஐலம் சார். அடேங்கப்பா, சரஸ்வதியோட நட்சத்திரம். பார்வையில் ஒரு தெளிவு இருக்கு சார். ஃபியூச்சர்ல இவன் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் வருவான் சார். அப்படியா? நிச்சயமா சார். ஏன்னா நேற்று தான் என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தான். இன்னைக்கு தான் கம்போசிங்லாம் என்னன்னே பார்க்குறான். நீங்க சொல்றத பார்த்தா நாளைக்கு உங்க புது படத்துல மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்துறீங்க போல இருக்க. ஐயோ, என்ன சார் நீங்க? பையன் பார்த்தா பிரைட்டா இருக்கான், துடிப்பா இருக்கான், அதனால தான் சார் அப்படி சொன்னேன். குட் குட் குட். உங்க பாட்டு இல்லாட்டி நான் இல்லை சார். ஆக்சுவலா 4 பேர்த்துக்கு முன்னாடி இதை சொல்லாட்டியும் 4 செவத்துக்குள்ள இதை ஒத்துக்கிட்டு தானே சார் ஆகணும். சார் நீங்க என்ன சார் எவ்வளவு நல்ல படங்களை கொடுத்துருக்கீங்க. முக்கியமா அந்த 2005ல இருந்து 2007க்குள்ள ஒரு 7-8 சில்வர் ஜூப்ளி கண்டினியூஸா கொடுத்துருக்கீங்களே. 7-8 சில்வர் ஜூப்ளி கொடுத்தா தானே சார் தெரியும். அதுக்கு முன்னால ஒரு 20 ஃபிளாப் கொடுத்துருக்கேன். அது ஜனங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என்னைக்கு நீங்க எனக்கு மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அப்போதானே சார் எனக்கு சக்ஸஸே ஆரம்பிச்சது. அந்த நன்றியை நான் மறக்கக்கூடாது இல்லைங்களா? ஐயோ மிஸ்டர் விஸ்வநாத், விட்டா நீங்க பாராட்டிக்கிட்டே இருப்பீங்க. முதல்ல சீக்வன்ஸ் என்னன்னு சொல்லுங்க சார். ஒரு அதி அற்புதமான காதல் கதை. ஒரு 50 வயசு ஆணுக்கும் ஒரு 20 வயசு பொண்ணுக்கும் இடையில ஒரு மயிலறுகால வருடி வர்ற மாதிரி ஒரு மென்மையான காதல் சார். வானவில்ல ஊஞ்சல் கட்டி ஆடுற மாதிரி தாயோட கர்ப்பத்தில் வெளியில வந்த சிசு தன் தாயோட முதல் சொட்டு பாலுக்கு ஏங்குற மாதிரி சார். அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு, தவிப்பு, தேடல். இந்த உலகம் இதை எப்படி எடுத்துக்குமோ, என்ன பேசுமோன்னு அந்த 50 வயசு ஆம்பளை மனசுக்குள்ள ஒரு துக்கம் சார். அந்த துக்கத்தில் ஒரு நியாயம் இருக்கு சார். ஏன்னா இந்த சொசைட்டில அவருக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது. யார் என்ன நினைச்சா என்ன, உனக்கு நான், எனக்கு நீ. இந்த பிரபஞ்சத்துல எந்த சக்தியாலையும் நம்மளை பிரிக்க முடியாது. இப்படி உறுதியா நினைக்கிற அந்த 20 வயசு பொண்ணு சார், என்னதான் உலகத்தை எடுத்து ஒன்று சேர்ந்தாலும் இந்த உலகத்துக்குள்ள தானே வாழ வேண்டி இருக்குங்கிறது அந்த 50 வயசு ஆண்மகனோட நியாயம் சார். நிராகரிக்கப்பட்டு நிராதரமான நிலைமையில அந்த பொண்ணோட மனசு ஜீவன் பாடுற சுகமான ராகம். இந்த பாட்டுல உயிர் உருகணும் சார். 2 ஊமைகளோட கனவு இந்த பாட்டுல தெரியணும் சார். இந்த பாட்டு காதலர்களுக்கு ஒரு காதல் மந்திரமா இருக்கணும் சார். சூப்பர் விஸ்வநாத். உண்மையிலேயே நானும் எத்தனையோ டைரக்டர் கிட்ட கதை கேட்டிருக்கேன். ஆனா நீங்க சொன்னா தான் அந்த ஸ்கிரிப்டே ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படியா? குட். ரகு கிட்டார் எடு. சரி சார். ஒரு டியூன் இந்த கேளுங்க. பாட்டு நேஷனல் அவார்டு வாங்கணும் சார். இல்ல நீங்க கேளுங்க. ஜி மேஜர். ஓகே சார். தேங்க்ஸ் சார், வெரி குட். ஃபர்ஸ்ட் கம்போசிங்லேயே கண்ணும் கருத்துமா ரகு கிட்டார் ப்ளே பண்ணான். கிட்டாரோட ஸ்ட்ரிங்ஸும் ரகுவோட விரல்களும் பேசுறத நான் உண்மையா உணர்ந்தேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் ஜூனியர் சீனியர் ஈகோ ரகுவையும் விட்டு வைக்கல. யோ எந்திரியா, எந்திரியா. இத பாரியா,
நீலாம் நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளாம். இதை பாரு, இந்த தொழிலையும் படிப்படியாக தான் முன்னேறி வரணும். வந்த மறுநாளே கம்போசிங்கில் வந்து உட்காந்துட்ட. யார் கேட்டு உட்காந்த? இல்லை சார் தான் என்ன சார் கூப்பிட்டா உடனே கம்போசிங்கில் உட்காந்துருந்துமா? நான்லாம் ஹார்மோனியம் பக்கத்தில் வர்றதுக்கு 6 மாதம் ஆச்சியா. அதுக்கப்புறம் ஹார்மோனியத்தை தொடச்சி வைக்கிறது, வெள்ளி பூஜாவோட காஃபி வாங்கி வைக்கிறதுன்னு இதுவே 3 வருஷம் செஞ்சேன். அதுக்கப்புறம் 35 வருஷமா அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸு. சீனியர்னா ஒரு மரியாதை வேண்டாம்? இங்கே பார், இனிமே டெய்லி கம்போசிங் ரூமுக்கு வந்து ரூமை க்ளீன் பண்ணி வைக்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தொடச்சி வைக்கணும். புரியுதா? சார் கூப்பிட்டா உடனே கம்போசிங்கில் உட்காந்துருந்துமா? நான்லாம் ஹார்மோனியம் பக்கத்தில் வர்றதுக்கு 6 மாதம் ஆச்சியா. அதுக்கப்புறம் ஹார்மோனியத்தை தொடச்சி வைக்கிறது, வெள்ளி பூஜாவோட காஃபி வாங்கி வைக்கிறதுன்னு இதுவே 3 வருஷம் செஞ்சேன். அதுக்கப்புறம் 35 வருஷமா அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸு. சீனியர்னா ஒரு மரியாதை வேண்டாம்? இங்கே பார், இனிமே டெய்லி கம்போசிங் ரூமுக்கு வந்து ரூமை க்ளீன் பண்ணி வைக்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தொடச்சி வைக்கணும். புரியுதா? ஒரு நாளைக்கு 2-3 கம்பெனியில் கம்போசிங் நடக்கும். கம்போசிங் பேட்டாவெல்லாம் நானே கலெக்ஷன் பண்ணிக்கிறேன். நீ வவுச்சரில் சும்மா கையெழுத்து மட்டும் போட்டால் போதும். புரியுதா? ம் சரி சார். இந்த பார், இந்த விஷயம் நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். இந்த போட்டு கொடுக்கறது, வெல்டிங் பண்ணி கொடுக்கறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. புரியுதா? முக்கியமா இந்த விஷயம் சந்திரசேகர் சாருக்கு தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? ஓகே சார். எல்லாத்துக்கும் மாடு மாதிரி தலையாட்டாதையா. போய் சர்க்கரை இல்லாத ஒரு ஸ்ட்ராங் காப்பியும் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வா. சரி சார். நம்ம பிராண்டு தெரியும்ல? தெரியாது சார். நாயர் கடைக்கு போய் ரமணி சாருக்குன்னு சொல்லி அவன் கொடுப்பான், வாங்கிட்டு வா போ. சரி சார். சீக்கிரம் வா. ரகு. சார் வணக்கம் சார். எப்போ வந்தீங்க? வா சார். நான் அந்த கடை வரைக்கும். உனக்கு தானடா, செய்யடா செய்யடா செய்யடா. ரமணி. சார் வாங்க சார். நீங்க எப்ப? ஆரம்பத்துல இருந்தே உங்க அட்டகாசத்தை பார்த்துட்டு தான் இருக்கேன். புதுசா ஒரு பையன் வந்து இப்படி தான் ட்ரீட் பண்றதா? இல்ல சார், தொழில்ல பயபக்தியா இருக்கு. தொழில் பத்தி பீடி சிகரெட் வாங்குறதா தொழில் பத்தியா? தொழில் பக்தியா? வயசுல பெரியவராச்சன்னு பாக்குறேன். வா. 40 வருஷம் தொழில பக்தியா இருந்து எதையும் உருப்படியா செய்யல. ரகு, அந்த கிட்டார் எடு. சரி சார். அந்த சாங்கோட நோட்ஸ் ஜி மேஜர் படி. அக்கா ஆஸ்திரேலியாவில இருந்து பணம் அனுப்புறாங்க. ஜாலியாக செலவழிச்சிட்டு ஒரு ஹாபியாக மியூசிக் கற்றுக்கலாம்னு நினைக்காம காஃபி சிகரெட் வாங்கிட்டு வர சொல்லியும் கூட ரமணியை எதிர்த்து பேசாம பணிஞ்சு போன ரகுவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பணிவு அவனை சிகரங்களுக்கு உயர்த்தும். இன்னைக்கு ஒரு வேடிக்கையான சம்பவம் நடந்தது. ரகு, என்னது இது? காலையில் விடிஞ்சு விடியாம ரெக்கார்டிங் தியேட்டர் வாசல்ல? ரமணி சார் தான் என்ன ஷார்ப்பாக 6 மணிக்கு தியேட்டர் வர சொன்னார். அதான். ரமணி சாரா? என்னது இது? 6 மணிக்கு அவர் வர்றதாவது? அவர் பேச்சை நம்பி இங்கே வந்து காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க. சார் குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங். என்ன சுந்தரம் என்ன பார்த்ததும் ஓடுறான்? அவரும் இப்போ தான் வந்தார் சார். 6 மணிக்கு ப்ரோக்ராம்னு சொன்னால் 6 மணிக்கே வரக்கூடாது, அரை மணி நேரமாவது லேட்டாக வரணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பானே. ஆமாம் சார். ஆமாம். ஒன்று சொல்கிறேன்ப்பா, சினிமாவில் ஜெயிக்கிறதுக்கு திறமையை அதிர்ஷ்டம் இருந்தால் போதும். ஆனால் நிலச்சி நிற்கணும்னா நேரம் தவறாமையும் வாக்கு தவறாமையும் முக்கியம். சொன்ன டைமுக்கு சொன்ன இடத்துக்கு வரணும், சொன்ன சொல்படி நடந்துக்கணும். இதை மட்டும் நீ எனக்கு மறக்கக்கூடாது. ஏன்னா என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தட்ஸ் ஆல். தேங்க்யூ சார். கண்டிப்பாக சார். கம். சினிமாவில் நுழையிறவங்க எல்லாருமே பெரும்பாலும் ஆசைகளோடையும் ஆர்வத்தோடையும் தான் வராங்க. அவங்க எல்லாரும் கொஞ்ச நாள்லயே காணாமல் போயிடுறாங்க. உழைக்கணும் உயரணுங்கிற எண்ணமும் செயலும் இருக்கிறவங்க மட்டும்தான் எல்லா கஷ்டங்களையும் அவமானங்களையும் சகிச்சுக்கிட்டு தனக்கான வாய்ப்புக்காக காத்திருந்து சரியான நேரத்தில் ஜெயிப்பாங்க. ஜெயிக்கணுங்கிற ஸ்பிரிட்
ரகு கிட்ட நிறைய இருக்கு. இப்பெல்லாம் ரகுராமன் நான் என்ன நினைக்கிறேங்கிறத சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிறான். இசையோட நுணுக்கங்களை ஈஸியா புரிஞ்சுக்கிறான். இன்னும் சொல்ல போனா எனக்கு பிறகு என்னோட இசை வாரிசா அவனை உருவாக்கணும்னு எனக்கே ஒரு எண்ணம் தோணுது. ஆனா அது நடக்குமா? ஏன்னா ரகு நிச்சயமா உருவமைச்சின சிஷ்யனா வருவான். நான் தொட நினைக்காத சிகரங்களை எல்லாம் அவன் தொடுவான். அவன் ஒரு தகப்பன் சாமி. பைரவி, சேகர், இதோ வந்துடுறேன். என்ன பைரவி, டேபிள் வச்ச டிஃபன் அப்படியே இருக்கு. நான் குழந்தைல ஸ்கூல்ல விட்டுட்டு டெலிஃபோன் பில் கட்டிட்டு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிட்டு நாளைக்கு தேவையான காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன். நீ இன்னும் சாப்பிடாம இருக்க? சாரி சாரி சாரி, கேஸ் டீடைல்ஸை கேதர் பண்றதுல எல்லாத்தையுமே மறந்துட்டேன். நல்லா இருக்கு. சாப்பிட மறந்துன்னு வச்சுக்க, அப்புறம் எதுவும் மைண்ட்ல இருக்காது. போய் சாப்பிடு போ. நல்ல பொண்ணு. ஐயா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு சாப்பாடு வேண்டாம். சாப்பிடுங்க ஐயா. எனக்கு பசி இல்லை, வச்சுட்டு போங்க. ஐயா, இங்க வச்சுட்டு போறேன். பசிக்கும் போது சாப்பிடுங்க ஐயா.